கணவன் மனைவி சண்டைய கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. திடீர்னு அந்த புகார்ல கணவரோட பேரும் மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற அவரோட வயசான அப்பா அம்மா, வேறொரு நகரத்துல இருக்கிற அவரோட சகோதரி, இப்படி மொத்த குடும்பத்தோட பேரும் சேர்க்கப்படுது. ஆமா, இதுக்கு பேர் தான் ஆம்னிபஸ் அலிகேஷன்ஸ், அதாவது ஒரு மொத்தமான குற்றச்சாட்டு. இந்த மாதிரி பல குடும்பங்கள் சட்டச்சிக்கல்ல மாட்டிக்கிட்டது ஒரு கசப்பான உண்மையா இருந்துச்சு. ஆனா இந்த நிலைய மாத்தின ஒரு முக்கியமான வழக்க பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ராஜேஷ் சர்மா மற்றும் உத்தரப்பிரதேச அரசு வழக்கு. அதேதான். பெண்களை பாதுகாக்க கொண்டு வந்த இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 498A எப்படி அப்பாவி மக்களை துன்புறுத்துற ஒரு கருவியா மாறிடுச்சுன்னு உச்சநீதிமன்றமே வெளிப்படையா ஒத்துக்கிட்ட வழக்கு இது. சரியா சொன்னீங்க. இதுல நீதிமன்றம் சும்மா அனுமானத்துல பேசல. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட, அதாவது NCRBயோட டேட்டாவை எடுத்து பார்த்தாங்க. அந்த டேட்டால என்ன இருந்துச்சு? 2012ல மட்டும் 498 பிரிவின் கீழே கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2 லட்சமா? பெரிய நம்பரா இருக்கே. ஆமா, ஆனா இதுல தண்டனை வாங்கினவங்க வெறும் 14.4% தான். யோசிச்சு பாருங்க, கைதுக்கும் தண்டனைக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு. அப்போ மீதி இருக்கிற 80% பேர் அவங்க நிலைமை? அவங்க தான் அப்பாவிங்க. அவங்களோட மனித உரிமைகள், சமூக மரியாதை, இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் நீதிமன்றம் ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது. சரி, அந்த சமநிலைக்காக நீதிமன்றம் என்ன செஞ்சாங்க? ஒரு பக்கம் உண்மையான பாதிக்கப்பட்டவங்களை பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் அப்பாவிகள் கைது செய்யப்படாம தடுக்கணும். அதுக்கு தான் நீதிமன்றம் ஒரு 8 புள்ளி வழிகாட்டுதல்களை கொண்டு வந்தது. இதோட நோக்கமே ஒரு கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் வடிகட்டியை உருவாக்குறது தான். சிவில் வடிகட்டியா? அதென்ன? அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குடும்ப நலக்குழுக்கள், ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டிஸ் அமைக்கச் சொன்னாங்க. சமூக சேவகர்கள் மாதிரி நடுநிலையான ஆட்கள் இதுல இருப்பாங்க. ஓகே. இனிமே 498A புகார் வந்தா அதை நேரா போலீஸ் விசாரிக்காம முதல்ல இந்த குழுவுக்கு அனுப்பணும். ஒரு நிமிஷம், இதனால உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க தாமதமாகாதா? ரொம்ப முக்கியமான கேள்வி. நீதிமன்றமும் இத பத்தி யோசிச்சது. அதனால தான் இந்த குழு 1 மாசத்துக்குள்ள அதோட அறிக்கையை கொடுக்கணும்னு காலக்கெடு வச்சாங்க. சரி. அந்த அறிக்கை வர்ற வரைக்கும் வழக்கமா யாரையும் கைது செய்யக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான அம்சம். அப்போ ஆட்டோமேட்டிக் கைது கிடையாது? நிச்சயமா கிடையாது. அது மட்டுமில்ல, வெளிநாட்டுல இருக்கிற கணவர் குடும்பத்தினருக்கும் சில பாதுகாப்புகளை கொடுத்தாங்க. தேவையில்லாம பாஸ்போர்ட்டை முடக்கிறதோ ரெட் கார்னர் நோட்டீஸ் அனுப்புறதோ கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க விசாரணைக்கு நேர்ல வரணுமா? அதுலயும் ஒரு பெரிய சலுகை, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாவே ஆஜராகலான்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த குடும்ப நல குழுக்கள் கைதுக்கு தடைன்னு சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கும் நடைமுறையில இது அப்படியே தான் இருக்கா? நீங்க கேட்டது ஒரு கரெக்டான பாயிண்ட். இந்த குடும்ப நல குழுக்கள் அமைப்பு பின்னாடி சோஷியல் ஆக்ஷன் ஃபோரம்னு இன்னொரு வழக்குல உச்சநீதிமன்றத்தாலே மாற்றியமைக்கப்பட்டது. ஓ, ஏன் மாத்துனாங்க? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இது இன்னும் தாமதத்தை உண்டாக்கலான்னு சில பெண்ணி அமைப்புகள் வாதாடினாங்க. அதனால அந்த கமிட்டி அமைப்பை நீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சு. அப்போ ராஜேஷ் சர்மா தீர்ப்போட தாக்கம் குறைஞ்சிடுச்சா? இல்ல, அங்கதான் நம்ம கவனிக்கணும். அந்த கமிட்டி அமைப்பு போனாலும் ராஜேஷ் சர்மா வழக்கின் அடிப்படை கொள்கை இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கு. தேவையில்லாத கைதுகளை தடுக்கணுங்கிற அந்த எண்ணம் மாறவே இல்ல. இது கேட்கவே ரொம்ப முக்கியமான மாற்றமா தெரியுது. இப்போ ஒரு சாதாரண குடிமகன் இல்லனா ஒரு வழக்கறிஞர் இந்த தீர்ப்பில இருந்து கத்துக்க வேண்டிய நடைமுறை விஷயம் என்ன? முதல்ல ஒரு 490A புகார் வந்தா உடனே குடும்பமே ஜெயிலுக்கு போயிடும்னு பீதி அடைய தேவையில்லை. உச்சநீதிமன்றமே பாதுகாப்பு வழிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கு. வழக்கறிஞர்களுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கு? அவங்க அர்னேஷ்குமார் வழக்கின் வழிகாட்டுதல்களையும் இந்த ராஜேஷ் சர்மா தீர்ப்பின் 19வது பத்தியையும் சரியா பயன்படுத்தினா முன்ஜாமீன் வாங்குறதும் நேரில் ஆஜராகிறதுலேருந்து விலக்கு கேட்கறதும் சுலபம். இன்னொரு விஷயம், பிரிவு 498Aங்கிறது பொதுவா சமரசம் செய்ய முடியாத குற்றம். அதாவது பேசி தீர்த்துக்க முடியாது. ஆமா, நான் கம்பவுண்டபிள் அஃபென்ஸ். கரெக்ட். ஆனா இந்த தீர்ப்பு கணவன் மனைவி 2 பேரும் சமரசமா போக விரும்பினா மாவட்ட நீதிபதியே அந்த வழக்க முடிச்சு வைக்கலான்னு ஒரு கதவை திறந்து வச்சது. அந்த அம்சம் இன்னும் சட்டத்துல இருக்கு. அப்போ இந்த வழக்கிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சட்டத்தோட நோக்கம் நல்லதா இருந்தாலும் அது சமூகத்துல எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, பெண்களை பாதுகாக்க கொண்டு வந்த ஒரு சட்டம்
இன்னொரு பக்கம் குடும்ப அமைப்பையே சிதைக்கல ஒரு கருவியா மாற வாய்ப்பிருக்குங்கிறத நீதிமன்றமே உணர்ந்த தருணம் இது. அப்ப நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த கதைக்கு வருவோம். இன்னைக்கு நிலைமையில அந்த கணவரோட வயசான அப்பா அம்மாவையோ வேற ஊர்ல இருக்கிற தங்கச்சியோ போலீஸ் உடனே கைது செய்ய முடியாது. ராஜேஷ் சர்மா வழக்கு போட்டு கொடுத்த அந்த தளம் இன்னும் வலுவாதான் இருக்கு. நிச்சயமா அந்த வழக்கின் அடிப்படை செய்தியே இதுதான். கைது என்பது கடைசி ஆயுதமே தவிர முதல் நடவடிக்கை அல்ல. ஆனா இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி? ஒரு சட்டம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கிறதா அல்லது அப்பாவி குடும்பங்களுக்கு எதிரான ஒரு கேடயமாக பயன்படுத்தப்படுகிறதா? இந்த சமநிலையை நாம எப்படி அடையப் போகிறோம் என்பதுதான் இன்றும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது.